ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சோலை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு கோதுமை தோசையும் அதற்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக ஒரு கார சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாங்க. அதற்கு நம்ம தேவையான அளவு கோதுமை மாவு, அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நம்ம தண்ணியை தாராளமாக விட்டு கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம இப்போ அந்த கார சட்னி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதற்கு நம்ம ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நீள் வாக்கில் கட் பண்ண 2 வெங்காயம், அதுக்கப்புறமா நீள் வாக்கில் கட் பண்ண 3 தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கலாங்க. அது கூடவே தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து 8 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காய்ந்த மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே நம்ம வதக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு தட்டில் இதை ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்து நம்ம கோதுமை மாவு தோசை ஊற்றுறதுக்காக ரெடி பண்ண போகிறோங்க. நீங்கள் இதை தண்ணி வேணும்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம இன்னொரு வானலில் சிறிதளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூடவே சிறிதளவு கடுகு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கடலை பருப்பு சிறிதளவு, அடுத்து சீரகம், இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பொரிஞ்சு வந்த உடனே நான் இன்னைக்கு ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 2 காய்ந்த மிளகாய் பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. சிறிதளவு கருவேப்பிலை பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதக்கட்டுங்க. இப்போ நம்ம இதை வதக்கி வச்சுருக்கிறது எல்லாமே இந்த கோதுமை மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாங்க. மாதிரியான உணவு வகைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாங்க. இந்த மாதிரி தோசை நீங்கள் ஊற்றி சாப்பிடும்பொழுது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த பருப்பு வகைகளோடு நீங்கள் அதை கடித்து சாப்பிடும்பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ் சோலை போல சமையல் சோலையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும். நன்றி.